வணக்கம் சார், நான் பிரணவ் பேசுறேன். சொல்லுங்க பிரணவ், போன காரியம் என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிப்போர்ட்டரை ஃபாலோ பண்ண. ஏதாவது க்ளூ கிடைச்சதா? இல்ல. அவளை யாரும் சந்திக்கலையா? இல்ல. அந்த பொண்ணு உண்மையிலேயே ரிப்போர்ட்டர் தானா? ஆமா சார், ரிப்போர்ட்டர் தான். அப்போ நமக்கு வந்த தகவல் பொய்யா? என்ன தகவல் சார்? அதை பத்தி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது பிரணவ். ஓகே சார், நான் இப்போ என்ன பண்ணட்டும்? நீங்க ஆசிட்டிஸ் உங்க வேலையை கவனிங்க. நான் அவசியம் ஏற்படும் போது கூப்பிடுறேன். ஓகே? ஓகே சார். அப்புறம் சார், என் நம்பரை உங்க மொபைல்ல இருந்து டெலீட் பண்ணிடுங்க. பண்ணிடுறேன் சார். இதை பத்தி யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, தெரியும்ல? தெரியும் சார். உங்க வேலைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும், சரியா? ஓகே சார், பாய். வைசு, எஸ் சார். போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ண. ஓகே சார். நல்லா உட்கார். உன்னை எத்தனை நாளா ஃபாலோ பண்றான்? ஒரு 10 நாள் இருக்கும். நான் போற இடத்துக்குலாம் தொடர்ந்து என் பின்னாடியே வந்தான். எனக்கு டவுட் வந்துருச்சு. எத்தனை நாளா ஃபாலோ பண்ற? 23 நாளா. இப்படி ஒருத்தன் நம்மள ஃபாலோ பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுல்ல குணா. நான் கவனிக்கல. அலர்ட்டா இருக்கணும் வைசு. இனிமே இருப்பேன். சரி, நீ போய் வேற ஒரு சுடிதார் போட்டு ரெடி ஆயிடு. நாம போய் அந்த ஆளை மீட் பண்ணுவோம். யாரு? உன்னை ஃபாலோ பண்ண சொன்னவன தான். ஓகே, நான் ரெடி ஆவறேன். ஓகே, போ. உன் பேர் என்ன சொன்ன? பிரணவ் சார். எங்க வேலை பார்க்குற? டேட்டா சென்டர்ல. உன்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சவருடைய பேர் என்ன சொன்ன? கிருஷ்ணபிரசாத் சார். அந்த ஆளு என்ன வேலை பண்றான்? எனக்கு தெரியாது சார். உனக்கு எப்படி அவன் பழக்கம்? ஒரு நாள் எங்க ஆபீஸ்க்கு ஒரு சிப் எடுத்துட்டு வந்தாரு. சிப்பா? ஆமா. என்ன சிப் அது? அது ஒரு சாதாரண எஸ்டி கார்டு சிப். சரி, அதை செக் பண்ணி கொடுக்க சொன்னாரா? ஆமா சார். செக் பண்ணியா? பண்ணேன் சார். என்ன இருந்தது அதுல? அதுல நிறைய கோட் வேர்ட்ஸ் இருந்துச்சு. கோட் வேர்ட்ஸா? ஆமா. என்ன மாதிரி கோட் வேர்ட்ஸ்? இப்போ எனக்கு அது ஞாபகம் இல்ல. என்னடா ஞாபகம் இல்லைன்ற? ஆமா சார், ரொம்ப நாள் ஆச்சுல, மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சா? ஆமா சார், 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் கொண்டு வந்த சிப்ல கோட் வேர்ட்ஸ் இருந்ததா? ஆமா சார். அப்படி இருந்தா அவனே அதை படிச்சிருப்பானே. ஏன் உங்ககிட்ட வரணும்? அது டேட்டாவா இருந்துச்சு சார், நான் தான் கன்வர்ஷன் போட்டேன். அப்படியா? ஆமா சார், அந்த சாஃப்ட்வேர் எங்க கம்பெனில இருந்துச்சு. அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. D = 2 bar ABJ within bracket 3 and AB Z bar M = 4. இப்படி இருக்கிறது டேட்டாவா? ஆமா சார். இதை நீ கன்வர்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? அதுல அவங்க எந்த வேர்ட்ஸை மறைச்சு வச்சாங்களோ அதோட ட்ரூ வேர்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீ பார்த்த ஏதாவது ஒரு கோட் வேர்ட்ஸ் ஞாபகம் இருந்தா சொல்லு. ஒரு நேம் ஞாபகம் இருக்கு. என்ன அது? நிலா பகலில் வந்தது. இப்படி ஒரு கோட் வேர்டு இருந்துச்சு. நிலா பகலில் வந்ததா? ஆமா, அப்படிதான் இருந்தது. அந்த சிப்பை உன் சிஸ்டத்துல காப்பி பண்ணியா? இல்ல சார், அவரே ஹார்ட் டிஸ்கும் கார்டு ரீடரும் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவரே எடுத்துட்டு போயிட்டாரா? ஆமா சார். அப்ப போனவரை அதுக்கப்புறம் மீட் பண்ணவே இல்லை. அப்போ போனவர் எதுக்கு திரும்பி வந்து எங்க குரூப்பை உன்னை ஃபாலோ பண்ண சொன்னாரு? ஓஹோ, அவனை கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஒரு தடவை அவர் மிஸ்ஸஸோட போகும்போது ரோட்ல பார்த்தேன்.
சாப்பிட்றியா? ஏ வாயா. காய்ச்சி கொடு, காபி சாப்பிடணும். ஏய் போட. கொடு. எனக்கு 2 காசு கொடு, இல்லைன்னா உன் மூஞ்சிலே அப்பிடுவேன். ஆமா. ஏய் போடான்னு சொன்னல. நான் அந்த பக்கம் போனா காசு தருவியா? டேய் தரண்டா, போடா. போய் உட்கார்றா, போடா. 2000 ரூபாய் வேணும். என் அக்காவுக்கு சாராயம் வாங்கணும், தரியா? டேய் தரண்டா, முதல்ல நீ போ உட்கார். நானே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். போடா போ. 2000 ரூபாய். ஆமா. காசு கொடுக்கலாம், கொன்றுவேன். ஆமா. என்ன மிஸ்டர் மார்ட்டின்? மேடம் நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீ வந்துட்ட சரி. சிப் எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். என் குழந்தை எங்க? நீ மட்டும் தான் வந்திருக்கியா, இல்ல உன் கூட யாராவது கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்ல நான் மட்டும் தனியா தான் வந்திருக்கேன் மேடம். நான் இப்பதான் உன்னை கிராஸ் பண்ணேன். அப்புறம் ஏன் மேடம் என்கிட்ட வந்து பேசல? உனக்கு பக்கத்துல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அது யாரு? மேடம் அவன் யாரோ பைத்தியக்காரன் மேடம். அவனுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஓவர் ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்றது நல்லதில்ல மார்ட்டின். உங்க பொண்ணு எங்க கிட்ட இருக்கா? மேடம் நான் சத்தியமா சொல்றேன் மேடம், நான் வரும்போதே அவன் இங்கதான் இருந்தான். ஹலோ மேடம் மேடம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. 2000 ரூபாய் காசு கொடு, அக்காவுக்கு சாராயம் வாங்கணும், இல்லனா வையும். டேய் போய் உட்கார்ற அந்த பக்கம். நான் உட்கார்ந்தா காசு தரேன்னு சொன்னல, இப்ப ஏமாத்துற. போ. நான் மாட்டேன். அழாதடா. ஏய் இல்ல நீ காசு கொடுத்தா நான் டேய் அடி வாங்க போற. போய் உட்கார்ற போடா. இல்ல நான் போக மாட்டேன், நீ காசு கொடு. வாயை மூடுடா. வாய் மேல கை வை. போய் உட்காரு. போடா. நானே டென்ஷன்ல இருக்கேன், இப்ப போய். என்ன மார்ட்டின், என்னாச்சு? சார் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அந்த பைத்தியக்காரனை அடிச்சு உட்கார வச்சல, அந்த பைத்தியக்காரனால தான் இப்ப எனக்கு பிரச்சனையே. ஏன்? அவ என்ன கிராஸ் பண்ணி தான் போயிருக்கா. அப்படியா? ஆமா, எனக்கு அப்படிதான் ஃபோன் பண்ணி சொன்னா. அப்படின்னா அவ இப்ப வரலையா? வரமாட்டா. அப்ப குழந்தை விஷயம்? அதுக்குள்ள ஒண்ணும் சொல்லாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. இவ ஏன் கூட வந்தவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஓகே நான் வரேன். வாடா. வாடான்னு சொல்றேன்ல. வந்து அடிக்கிறாரு. அடிக்க மாட்டாரு. வா. 2000 ரூபாய் காசு கொடு, அக்காவுக்கு சாராயம் வாங்கணும். வா தரேன். நிஜமா தருவியா? வாடா. 2000 ரூபாய். எனக்கு ஒரே நோட்டா 2000 ரூபாய் தான் வேணும். டேய் ஒரே நோட்டு 2000 ரூபாய் இன்னும் அச்சடிக்கவே இல்லடா. எனக்கு ஒரே நோட்டா 2000 ரூபாய் தான் வேணும். இதெல்லாம் வேணாம், போ. என்ன நல்லா ஏமாத்துறானுங்க. இன்னும் அச்சடிக்கலையா 2000.
என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல இவன் மென்டலா இல்ல அப்படி நடிக்கிறானான்னு பாக்குறேன். சார் அவன் மென்டல் தான் சார். ஆமால, மென்டல் மாதிரி தான் இருக்கான்ல. அது இருக்கட்டும் சார், அவ குழந்தை ஏதாவது பண்ணிட போறா சார். உங்ககிட்ட இருக்கிற சிப்பை வாங்குறதா அவங்க பிளான். குழந்தைய ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பயப்படாத. அவ ஃபோன் பண்ண நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கிளம்பு. எஸ் சரத். நம்ம பிளான் போட்டது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. குணா எங்க? ஏடிஎம் போயிருக்காரு. அவன் போலீஸோட தான் வந்திருக்கானா? ஆமா. அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்? அந்த குழந்தைய கொன்னுடலாமா? ஹலோ, ராகினி நம்பர் தானே இது? ஆமா. நீங்க யாரு? நான் மகேஸ்வரி பேசுறேன், ராகினியோட ஃப்ரெண்டு. அவ இல்லையா? என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு நாங்க 2 பேரும் மீட் பண்றதா இருந்தது. வர சொல்லியிருந்தா நான் இங்க வந்திருக்கேன். எங்க வந்திருக்கீங்க? புதுசா வீடு கட்டிட்டு இருக்கோம், அங்க வந்துடுன்னு சொன்னா நான் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஆமா, நீங்க யாரு? நான் உங்க தங்கச்சி. இருங்க வரேன். ஓ சரி, பை. ஹாய் சிஸ்டர். வாங்க. ஹாய், Hi. ஐ எம் மகேஸ்வரி. வாங்க. கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல, இங்க யாரும் வர மாட்டாங்க, நீங்க வாங்க. சரி. வாங்க. வாங்க, உட்காருங்க. ராகினி எங்க இருக்கா? குளிக்கிறாளா? இல்லங்க, வீட்டு வேலைக்கு வந்த ஒர்க்கர்ஸ்ல ஒருத்தவங்க கிணத்துல விழுந்துட்டாங்க. அச்சச்சோ, அப்புறம்? அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. இப்ப வந்துருவா. நீங்க அக்கா கூட ஒர்க் பண்றீங்களா? இல்ல இல்ல, நான் அவளோட ஸ்கூல்மேட். ஸ்கூல்மேட்டா? ஆமா, எல்கேஜில இருந்து 6th வரையும் நாங்க 2 பேரும் துர்கா ஸ்கூல்ல ஒண்ணா தான் படிச்சோம். ஹை, அப்ப நீங்களும் எங்க ஊர் தானா? ஆமா, அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சோ நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். என்ன நீங்க பாத்திருக்கீங்களா? தெரியல, மேபி பாத்திருக்கலாம். பர்டிகுலரா அவளோட தங்கச்சி பத்தி நான் பேசினது இல்ல. நான் அவளோட சித்தி பொண்ணு. ஓஹோ, அதனாலதான் அவளும் நேத்து உங்களை பத்தி எதுவும் சொல்லல போல இருக்கு. ஆமா, நேத்து எப்படி அவளை பிடிச்சீங்க? எதேச்சியா Facebookல கிடைச்சா, டவுட் வந்து விசாரிச்சேன். உடனே என் கான்டாக்ட் நம்பர் புடிச்சு என் லைனுக்கு வந்துட்டா. ஓஹோ, வெரி இன்ட்ரெஸ்டிங். பார்த்தா 2 பேரும் ஒரே ஊர்ல இருக்கோம். அதான் இன்னைக்கு காலைல மீட் பண்ணலாம்னு பேசிக்கிட்டோம்.
அட்ரஸ் கொடுத்தா நான் இங்க வந்துட்டேன். ஓகே ஓகே, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டே போங்க. பாவம், அவ ரொம்ப ஆசையா இருப்பா. ஆமா, அவளுக்கு நானா ரொம்ப உயிர். எப்படியோ பிரிஞ்சிட்டோம், ஆனாலும் இன்ன வரைக்கும் அந்த பாசம் அவகிட்ட அப்படியே இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தூரம் ஓடோடி வந்திருக்கேன். ஆனா கண்டிப்பா எவ்வளவு நேரம் ஆனாலும் அவளை பார்த்துட்டு தான் நான் போவேன். சூப்பர். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பக்கத்து வீட்ல போய் நான் போனை சார்ஜ்ல போட்டு வந்துடுறேன். என் மொபைல்ல கூட சார்ஜ் இல்ல. உங்ககிட்ட சார்ஜர் இருக்கா? யூஎஸ்பி கொண்டு வர மறந்துட்டேன். கொடுங்க. அங்க சார்ஜர் இருக்கு, நான் போட்டு வைக்கிறேன். ஏதாவது அர்ஜென்ட் கால் வருமா? இல்ல, அப்படிலாம் எதுவும் வராது. வந்தா பரவாயில்ல. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போடட்டுமா? போடுங்க. ஓகே, இப்ப வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொடுக்கட்டுமா? ஐயோ, நோ ஃபார்மாலிட்டிஸ் ப்ளீஸ். நீங்க போயிட்டு வாங்க. இதோ இப்ப வந்துடுறேன். சரி. இவதானா அது? ஆமா. உங்க போனை யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டு வாங்கிட்டியா? நான் கேக்குறதுக்குள்ள சார்ஜ் போடுங்கன்னு அவளே கொடுத்துட்டா. வெரி குட். அந்த போனை கொடு. அவ போனை திருப்பி கேட்டா? சார்ஜ் போட்ட வீட்ல கதவை போட்டுட்டு கடைக்கு போயிட்டாங்க சொல்லி மெயின்டைன் பண்ணு. அதுக்குள்ள உனக்கு போன் வரும். ஓகே ஓகே. அந்த ஒரிஜினல் ராகினி என்ன பண்ணிருக்க? மேல் போர்ஷன்ல கட்டி போட்டிருக்கேன். ஸ்ப்ரே அடிச்சிட்டியா? அடிச்சிட்டேன். 6 மணி நேரத்துக்குள்ள அவளை என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஓகே ஓகே. அப்புறம் அங்க என்ன பண்ண போறீங்க? மார்டின் மேட்ரா? ஆமா. அந்த குழந்தைய கொன்னுடலான்னு நானும் சரத்தும் முடிவு பண்ணிருக்கோம். வரேன். அப்புறம் அந்த கொலைய நீதான் பண்ணணும். என்ன வயசு? என்ன சரத், அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? என்ன முடிவு? அந்த குழந்தைய கொன்னுடலான்னு சொன்னியா? ஆமா. ஏன்? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏய், நீ கூட தான் குழந்தைய கொன்னுடலாமான்னு கேட்ட. அப்படி கேட்டா நீ வேற மாதிரி பதில் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். எப்படிப்பட்ட பதில் எதிர்பார்த்த? வேணான்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். அவன் நம்மள மீறி போலீஸ்க்கு போயிருக்கான். அவனை தண்டிக்க வேணாமா வயசு? அவனை தண்டிக்கலாம் சரத். ஆனா அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? இப்ப என்ன பண்ணலாங்கிற? குழந்தைய கொன்னுட்டதா சொல்லிடு. ஆனா ஆனா நான் யாருக்கும் தெரியாம அவளை வளர்த்துக்கிறேன். குணா கிட்ட ஒரு தடவை பேசிட்டு வரேன். ஒரு நிமிஷம் சரத். என்ன? குணா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். வீணா கேட்டு மாட்டிக்க வேண்டாம். நீ வேற ஏதாச்சும் யோசி. வேற என்ன யோசிக்கிறது? நம்ம 2 பேருக்கும் ஒரு குழந்தை வேணும்னு டாக்டர் கிட்ட போனப்போ அவர் என்ன சொன்னாரு? உன் கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாரு. நம்ம 2 பேருக்கும் அந்த பொண்ணு மகளா இருக்கட்டுமே சரத். குணா கிட்ட மறைச்சிடலான்னு சொல்றியா? ஆமா சரத், ப்ளீஸ். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உங்க வீடு தான், உள்ள வாங்க. யார் நீங்க? சொல்றதுக்கு தான் சார் வந்திருக்கேன். கதவு சாத்திட்டு வந்து உட்காருங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் கிருஷ்ண பிரசாத் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன வேணும்? அத பத்தி பேசுறதுக்காக தான் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
கதவை சாத்துங்க. எதுக்கு கதவை சாத்தணும்? உங்க மனைவி உங்களுக்கு வேணுமா வேணாமா? என் மனைவிக்கு என்ன? உங்க மனைவி எங்க கஸ்டடியில தான் இருக்காங்க. உங்க மனைவியுடைய போன் என்கிட்ட இருக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். என் மனைவி எங்க இருக்கா? அதை சொல்றதுக்கு தான் சார் வந்திருக்கேன். கதவு சாத்திட்டு வந்து இப்படி உட்காருங்க. குட். நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்க என்ன? உள்ள யாராவது இருக்காங்களா? ஆமா ஏசிபி சார். நீ கும்மணஞ்சாவடி சரத் ஞாபகம் இருக்கா? தென்னீர் குப்பை கொடிக்கம்ப பிரச்சனையில கொக்கி பல்ப கழுத்தறுத்து கொண்டவன் தானே நீ? அதே சரத் தான் நான் அப்பவே சொல்லல சாரோட மெமரி பவர் சூப்பர்னு. என்ன பெரிய சூப்பர்! நீ பிச்சைக்கார மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு அவ்வளவு நேரம் பக்கத்திலே இருந்திருக்கிற. அங்க வச்சு பிடிச்சிருந்தாருன்னா சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். அங்க பிச்சைக்காரனா இருந்தது நீயா? ஆமா. ஏன் அப்படி இருந்த? அவன் கையில இருக்கிற ஒரு சிப்பை வாங்கி கொடுத்தா 5 லட்சம் தர்றதா ஒரு பார்ட்டி ஜாப் கொடுத்துருக்கு. அது அவன் கிட்ட கேட்டு பார்த்தப்போ அந்த அட்வொகேட் மசியல. அவன் குழந்தைய கிட்னாப் பண்ணோம். அவன் குழந்தைய கிட்னாப் பண்ணியும் அவன் திமிரு அடங்கல. ஒரு சீரியஸ்னஸே இல்ல. அப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இதுக்கு பின்னாடி போலீஸ் இன்டர்ஃபியர் ஆயிருக்கும்னு. அதை செக் பண்ணப்போ நீங்க பின்னாடி இருந்த விஷயம் தெரிஞ்சது. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அவன் ஆடுறான்னு புரிஞ்சிருச்சு. இப்ப அந்த குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கா? அத கொன்னாச்சு. என்ன ஷாக் ஆயிட்டீங்க? அவன் அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கான். இப்படி பாசமா இருக்கிறவன் பட்டன் சிப்பு கொடுத்துருக்கணும். அவன் என் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். போலீஸ் மேல நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்னு அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அவன் குழந்தைய கொன்னோம். நிஜமாவே கொன்னுட்டீங்களா? ஆமா. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜாப செய்ய முடியாதுன்னு பார்ட்டி கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டோம். உங்க மனைவியை கடத்தி வச்சிருக்கோம். இதுக்கு என் மனைவிக்கு என்ன சம்பந்தம்? அவளை ஏன் கடத்துனீங்க? எங்களுக்கு ஜாப் கொடுத்த பார்ட்டி அந்த SD கார்டுல இருக்கிறது ஏதோ ஒரு ரகசிய சங்கேத வார்த்தைகள்னு சொன்னாங்க. அதை வாங்கி கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்னாங்க. அந்த பிசினஸ் என்னன்னு தெரியாததுனால அந்த கார்டை புடுங்கி கொடுக்கிற வேலையை மட்டும் நாங்க ஒத்துக்கிட்டோம். அந்த வேலையில இருக்கும்போது உங்களால் அனுப்பப்பட்ட பிரணவ் எங்க சபார்டினேட்டை ஃபாலோ பண்ணதை கவனிச்சோம். பிரணவா? ஆமா. 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கோட் வேர்ட்ஸை டேட்டாவில இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்த பிரணவ் கூட உங்க மனைவி கூட இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கான். என் மனைவியை ஏன் இதுல சேர்த்து வச்சு இம்சப்படுத்துறீங்க? சொல்றேன் சார், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஜாப் கொடுத்தவங்க புண்ணியத்துல அந்த கார்டு வச்சிருக்க அட்வொகேட் மார்டின் இப்ப எங்க கையில இருக்கான். உங்க புண்ணியத்தால அந்த கார்டுல இருக்க சங்கேத கோடுகளை கண்டுபிடிச்சு கொடுக்கிற பிரணவ் எங்க கிட்ட இருக்கான். அந்த கார்டுல இருக்கிற சங்கேத கோடுகளை எங்க கொடுத்து காசு பண்ணணும்னு வித்த தெரிஞ்ச நீங்களும் இப்ப எங்க கிட்ட வரணும்ல. அதுக்குதான் உங்க மனைவியை கடத்தணும். புரியல. எவ்வளவு நாளைக்கு நாங்களும் 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் கிட்னாப் பண்றது? அந்த சங்கேத கோடு வியாபாரம் என்னன்னு எங்களுக்கும் சொல்லி கொடுங்க. உங்க மனைவியை மீட்டுக்கிட்டு போங்க. உங்களுக்கு மண்டையில ஏதாவது மசாலா இருக்கா? ஏன் சிரிக்கிற? ஹிக்கட்ல மாட்டின எல்லா போலீஸ்காரங்களும் எதிராளிய பார்த்து கேக்குற சேம் கொஸ்டினை தான் நீங்களும் கேக்குறீங்க. அதான் சிரிச்சேன். ஏசிபி, எங்களுக்கு தான் மண்டையில மசாலா இல்ல, நிறைய மசாலா இருக்கிற நீங்க சொல்லுங்களேன், என்ன பண்ணலாம்? முதல்ல நீங்க என் மனைவியை ரிலீஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த தொழில் ரகசியத்தை பத்தி நான் சொல்ல முடியும். சான்ஸே இல்ல. அந்த கார்டுல இருக்கிற ரகசிய சங்கேத வார்த்தைகள் எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லாம உங்க மனைவியை ரிலீஸ் பண்ண சொல்லவே மாட்டோம்.
கொன்னுடுவீங்களா? கொன்னாதான் நீங்க சொல்லுவீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சொல்லிட்டா கொண்டுட்டு போய்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் நீ சொன்ன டைரக்ஷன்ல நான் கரெக்டா வந்துட்டேன்ல. ஓகே ஓகே, இப்போ நான் போனை ரீச் பண்ணிட்டேனா? ஓகே, இங்க வேற எந்த போனும் இல்ல. இல்ல. அப்படின்னா யார் பேசுறாங்கன்னு நான் பாத்துறேன் இரு. ஓகே. கர்த்தாவே, இவளா என்கிட்ட இந்த போன்ல இருந்து பேசுனது? இவகிட்ட தான் என் குழந்தை இருக்காளா? என்கிட்ட சிப்ப கேட்டு வருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன். அடப்பாவி, இவளுக்கு போனை கொடுத்தது தப்பா போச்சே. இவ்வளவு நேரம் பேசுறாளே, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? நாம இப்ப யூஸ் பண்ற சிம் நம்பரை கொடுக்க கூடாதுன்னு மார்டின மிரட்டின நம்பரை இவளுக்கு கொடுத்துருக்கோம். சரி பார்க்கலாம். மிஸ்டர் முரளி, கிட்டத்தட்ட நான் 20 நிமிஷமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், தெரியுமா? தெரியும் மேடம். நீங்க கன்வின்ஸ் ஆகவே மாட்டேங்கிறீங்க. என் பிரச்சனை அப்படி. இப்போ நான் எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணேன்னு தெரியுமா? சொல்லுங்க மேடம். உங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக நம்ம எம்டி பணம் தருவாரு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 11 மணிக்கு நான் உங்களை ஆபீஸ்க்கு வர சொல்லியிருந்தேன். நான் கரெக்டா வந்துட்டேன் மேடம். நீங்க வந்துட்டீங்க, ஆனா செக்ல சைன் பண்ண வேண்டிய நம்ம எம்டி வரலையே. என்ன பண்ண சொல்றீங்க? மேடம், நீங்க அப்படி சொல்லக்கூடாது மேடம். நம்ம எம்டியோட பிஏவா என்ன சொல்றதா இருந்தாலும் நான் தானே உங்களுக்கு சொல்லணும். ஏதாவது பண்ணி எனக்கு பணம் கொடுங்க மேடம். நான் எந்த விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? மேடம், என் தங்கச்சி கல்யாண விஷயம் மேடம். இன்னைக்கு நான் நகை எடுத்தே ஆகணும் மேடம். எம்டி வராம பணம் கிடைக்காது முரளி. ஐ அம் ரியலி சாரி. மேடம், ப்ளீஸ் மேடம், என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். அதை யோசிச்சனால தான் என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் என் ஃப்ரெண்டோட ஃபோன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். மேடம், ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க மேடம். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க கூடாது. எம்டி வந்தோன்னா ஆபீஸ்க்கு வாங்க, நான் வச்சிடுறேன். மேடம், மேடம். காஃபி. இந்த போனை கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க முடியுமா? இந்த சிம்மையே எடுத்துறேன், நீங்க காஃபி குடிங்க. இந்த காலத்துல பாவம் பரிதாபம்லாம் பார்க்கவே கூடாது வேணி. ஏன் மேடம்? அந்த ஆளை பாரு, எவ்வளவு டார்ச்சர் பண்றான். 20 நிமிஷமா போட்டு டென்ஷன் பண்றான். யார் அவன்? எங்க ஆபீஸ் அட்டெண்டர். அவன் தங்கச்சிக்கு நாளன்னைக்கு கல்யாணம். எங்க எம்டி கிட்ட அட்வான்ஸா ஏதோ பணம் கேட்டிருக்கான். ஓகே. அவன் ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். அதுக்காகவே அவனுக்கு பணம் தரதா சொல்லியிருக்காரு. எதிர்ச்சியா ஒரு எரிசக்தி மீட்டிங்காக டெல்லிக்கு போனவரு திரும்பி வரல. ஓஹோ. அது சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. போட்டோ விடுங்க மேடம். கார்டு எடுத்துட்டீங்களா? ஏன் மேடம்? என் வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணோம், அதான் கேட்டேன். நம்பர் சொல்லுங்க மேடம். 9600140508. நான் வேற ஒரு நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணி தரேன் மேடம். சரி. ஒரு நிமிஷம். உங்க அக்கா இன்னும் வரலையே, எப்போ வருவான்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? மத்தியான நேரம்ல, அவ வெளியில சாப்பிட மாட்டா, வீட்டுக்கு வந்துருவா. எப்படியும் ஒரு 1 ஹவர்ல வந்துருவா. ஓகே, வரட்டும். வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறேன். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு பவர் பிளான்ட்ல சீஃப் ஈயா இருக்கேன். பவர் பிளான்ட்னா? சூரிய சக்தியை எரிசக்தியா கன்வெர்ட் பண்ற ஒரு பெரிய விஷயத்தை பண்ற கம்பெனில இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். ஓஹோ, அப்படியா? சரி, சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன்.
ஹலோ சார் நான் மார்ட்டின். என்னப்பா? என் குழந்தை விஷயத்துல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா சார்? சார் ஹலோ சார். என்னாச்சு? அந்த மார்ட்டின் குழந்தையை கேட்குறான். அவனுக்கு நான் இப்போ என்ன பதில் சொல்றது? நீங்க ஒன்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களை கேள்வி கேட்கறதுக்கு அவன் ஆளே இருக்க மாட்டான். ஃபோன் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஏதோ பண்றான். எப்படி இவங்கிட்ட இருந்து குழந்தையை காப்பாத்துறது? என்ன சார் சொல்றீங்க? ஹலோ ஹலோ, லைன் கட் ஆகலன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுறதெல்லாம் அவன் கேட்டிருப்பான் போல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் சார், சிப்பை வாங்கின உடனே அவன் ஆளையே முடிச்சிடலாம் சார். நீங்க அடுத்த மேட்டரை சொல்லுங்க. இருப்பா. ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. நீங்க கால் கட் பண்ணாதனால கண்டினியூ ஆகுது. இந்தாங்க. விக்டர், சொல்லுங்க. ஒரு வேணும், ஒரு பெரிய அருவாளும் வேணும். கிடைக்குமா? ரெடி பண்றேன். என்ன சார் ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க? ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது. என்ன பிடிபட மாட்டேங்குது? ஒரு போலீஸ்காரனையே மடக்கி வச்சு பெண்டை நிமித்துறீங்களேன்னு நினைக்கும் போது கோவமா வருது. ஆனா எங்க என் கோவம் என் மனைவியை பாதிச்சிருமோன்னு நினைக்கும் போது வர்ற கோவம் அடங்கிருக்கு. நாம என்ன சார் இப்ப என்ன டியூட்டில இருக்கோம்? நான் சஸ்பெண்ட்ல தான் இருக்கேன். டிஸ்மிஸ் ஆகல. விஆர்எஸ் எழுதி கொடுத்துருங்க சார். எங்களுக்கு ஹெட்டா இருங்க. ஏய், என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? டேய் பேசாமறா, சாருக்கு கோவம் வருது பாரு. என்ன பெரிய கோவம்? இவர் என்ன குற்றத்தை தட்டி கேட்ட கேஸ்ல சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல செத்து போன ஃபாரினர் ஒருத்தருடைய கோட்ல இருந்து ஒரு மைக்ரோ சிப்பை நம்ம போலீஸ் எடுத்தது. அது காணாம போச்சு. அதை கேட்டப்போ எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சாரு விட்டேத்தியா பதில் சொன்னாரு. அதை கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும்னு அவங்க நாட்டு அம்பாசிடர் ஒத்த கால நின்னாரு. அந்த மைக்ரோ சிப்பை கொண்டு வந்தாதான் வேலைன்னு நம்ம நாட்டு அரசாங்கம் இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. அரசாங்கத்துக்கிட்ட காணாம போனதா சொன்ன அந்த மைக்ரோ சிப்பை பிரணவ் கிட்ட கொடுத்து கன்வர்ஷன் போட சொன்ன விஷயம் அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். ஏசிபி சார், நாங்க எந்த வேலையில இறங்கினாலும் அந்த விஷயத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருவோம். உங்க விஷயத்துல கூட அப்படித்தான். பிரணவ் உங்களை பத்தி சொன்னதும் உங்க டோட்டல் ஹிஸ்டரியையும் கலெக்ட் பண்ணிட்டோம். கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் ஊற்றான்னு ஒரு சின்ன கிராமத்தில் கொல்லங்குடி யூபி ஸ்கூல்ல நீங்க 5வது படிக்கும் போது நாகலட்சுமி டீச்சர் உங்களை ஸ்கேல் அடிக்கும் போது கிளாஸ்லயே 1க்கு போனது வரைக்கும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். சோ எங்கேயும் சென்டிமெண்டாவோ கிளியர் கட்டாவோ நீங்க எங்களை மடக்கவே முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் நிஜம் நீங்களே நினைச்சுக்கிட்டா அதெல்லாம் சரியாயிடுமா? இங்க பாருங்க கேபி சார், அட்வொகேட் மார்ட்டின் கிட்ட இருக்க சிப்பை கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு எங்களுக்கு ஜாப் ஆர்டர் வந்த உடனே அந்த சிப்பு என்னன்னு நாங்க அலசி ஆராய்ஞ்சிட்டோம். அவங்கிட்ட இருக்கிற சிப்பு ஃபாரினர் கிட்ட இருந்து நீங்க கைப்பற்றின சிப்பு. மார்ட்டின் உங்க நண்பன்றதுனால அவன் குழந்தைய காப்பாத்த இந்த கேஸ்ல நீங்க இறங்கல. நீங்க மார்ட்டின் கிட்ட கொடுத்து வச்ச சிப்பை கேட்டு அவன் குழந்தைய கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளதான் நீங்க எங்க ஒளிஞ்சிருந்தீங்க. உங்களோட சிப்பா இருந்ததுனாலதான் அந்த மார்ட்டின் தன் குழந்தைய காப்பாத்துறதுக்கு அந்த சிப்பை எடுத்து உடனே எங்க கிட்ட கொடுக்க முடியல. கரெக்டா? சோ வெளிநாட்டுக்காரங்கிட்ட இருந்து நீங்க கைப்பற்றின அந்த மைக்ரோ சிப்ல இருக்கிற மெட்டீரியல் டேட்டா ஏதோ பிசினஸ் சம்பந்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அதை நீங்க அமுக்கிட்டீங்க. சாரி,
ஒளிச்சு வச்சிருக்கீங்க? பிரணவ் கிட்ட அந்த டேட்டாவை கன்வர்ஷன் பண்ணி வாங்கினதும் அதுல இருக்கிற ரகசிய கோடுகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மைக்ரோ சிப்பை உங்ககிட்ட வச்சிருந்தா ப்ராப்ளம் ஆயிடும்னு பயந்து உங்க உயிர் நண்பனான மார்டின் கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க. அதுல இருந்து நாங்க என்ட்ரி ஆனோம். எப்படி இருக்குது எங்க ஆராய்ச்சி? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ? 1 வாரம். ஒரு வாரத்துல இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஏன் சார்? சும்மா கேட்டேன். சரி, இப்போ நமக்குள்ள பண்ண வேண்டிய டீலிங்கை பத்தி 2 வார்த்தை பேசலாமா? தாராளமா சார். நீங்க என் சைடில் நடந்திருக்கிற விஷயத்த ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்ட்ரைட் அவே டீலிங்க்கு போகலாம். ஓகேயா? ஓகே. இந்த பிஸ்னஸ் டீலிங்கில் நீங்க என்கிட்ட எதிர்பார்க்குற விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி என் மனைவி கிட்ட பேசணும். அவங்கள நாங்க பத்திரமா தான் வச்சிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுல்ல? இப்போ என்ன பேசணுமா? ஆமா. ஃபோன் போட்டு கொடுறா. ஹலோ குணா, என்னாச்சு? டீலிங் நடக்க போகுது. வெரி குட். அந்த ஏசிபியோட மனைவி மயக்கமா இருக்காங்களா, முழிச்சிட்டு இருக்காங்களா? நான் சொன்ன பொய்யையே இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாம அவளை கடத்திருக்க விஷயம் இன்னும் அவளுக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. அந்த ஏசிபியை நீயே லைன்ல பிடிச்ச மாதிரி சொல்லி அவர் ஒய்ஃபு கிட்ட போனை கொடு. ஓகே குணா. இந்தாங்க சார். சார், நீங்க நார்மலா பேசுங்க. அவங்கள நாங்க கடத்தின விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. ஓகே. ஹலோ. ஒரு நிமிஷம் சார். மேடம் இங்க தான் இருக்காங்க. நான் உங்க போனை சார்ஜர்ல போட்டிருக்கேன். நான் மேடம் கிட்ட கொடுக்குறேன். சார் லைன்ல இருக்காரு. ஹலோ, என்னங்க? எப்படி இருக்க மகி? ஏங்க, நான் நல்லா தான் இருக்கேன். வீட்டுக்கு வரலையேன்னு பார்த்தேன். இவ்வளோ நேரமா எங்க இருக்க? என் கிளாஸ்மேட் ஒருத்திய பார்க்க வந்தேன். அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. இப்போ வந்துடுவா. வந்த உடனே நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க? ஒன்றும் இல்லை. நீ வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். சரி, சீக்கிரமா வா. சரிங்க. பாய். இந்தாங்க. இப்ப திருப்தியா? அது அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த பிசினஸ் டீலிங்ல நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த பிசினஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற ஆதாயம் என்ன? பாத்தீங்களா, வரம் கொடுக்க கையை தூக்குனா வரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஏன் தலையிலேயே டெஸ்ட் பண்ணோன்னு மிரட்டுறீங்களே. உங்க மனைவி இப்ப எங்க கிட்ட தான் இருக்காங்க. அதுதான் முதல் பிரச்சனையே. அவளை சாகடிச்சிட்டு வாங்க, டீலிங் பேச. என்னது? நீங்க பாருங்க, மார்டின் விஷயத்துல எப்படி தயவுதாட்சணியம் பார்க்காம அவன் பொண்ணை கொலை பண்ணீங்களோ அதே மாதிரி என் மனைவியும் கொலை பண்ணிட்டு வாங்க. இந்த டீலிங்க சொல்லித்தரேன். கோடி கோடியா சம்பாதிக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? சாவு லாஜிக்கலா இருக்கு. ஸ்கூல் டேஸ்ல அக்காவும் நீங்களும் பயங்கர காமெடி பண்ணிருக்கீங்க போல. ஆமா ஆமா, உங்க அக்கா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நாங்க யாருமே அவளை மறக்கவே மாட்டோம். ஒரு டெஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னா இன்னொரு டெஸ்ட்ல உங்க அக்கா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். கிளாஸ்ல எப்போதுமே டஃப் காம்படிஷன் தான். ஒரு எக்ஸாம்ல அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா அந்த எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டேன். அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ட வாங்கவே மாட்டேன்னு அழுதா பாரு ஒரு அழுக. ஐயோ, அப்புறம் அவ அழுகையை நிறுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய காமெடி எல்லாம் நடந்தது தெரியுமா? என்னாச்சு? என் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல உங்க அப்பா கிட்ட போய் நீ கையெழுத்து வாங்கிக்கோ, உன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எங்க அப்பா கையெழுத்து மாதிரி நான் போட்டு சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? அவங்க அப்பா அவளை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு லொங்கு லொங்குன்னு மிதிச்சுக்கிட்டு நேரா எங்க வீட்டுக்கே வந்துட்டாரு. அவ எங்க அப்பா கிட்ட நான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன்னு லைனா ஒப்பிச்சு என்ன நல்லா மாட்டி விட்டு போயிட்டா. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, எங்க அப்பா பெல்ட் எடுத்து நல்லா 4 போடு போட்டாரு. அவகிட்ட ஏன்டா இப்படி பண்ணன்னு கேக்கலையா? எங்க அப்பா கேட்டாரு. என்ன சொன்னா?
எப்பவும் எங்க அப்பா கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லி சிரிக்கிறா. நான் என்ன பண்றது? சரியான ஆள் தான்ல. ஆமா ஆமா, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் உங்க அக்கா. அதனால தான் அவளை பார்க்க இவ்ளோ நேரம் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஒரு டைல்ஸ் கம்பெனில டிஸ்பேட்ச் ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு தராங்க? பிடித்தெல்லாம் போக 14 வருது. உள்ளேயா போன் ரிங் ஆகுது? ஆமா. ஒரு போன் சார்ஜர்ல போட்டிருக்கீங்க, இன்னொரு போன்ல சிம்ம கழட்டிட்டீங்க. இது என்ன இன்னொரு போன் அடிக்குது? இப்ப அடிக்கிறது என்னோட போனு. சார்ஜர்ல போட்டது அக்காவோட போனு. வீட்ல இருந்த வேஸ்ட் போன்ல தான் என்னோட சிம் கார்டை போட்டிருந்தேன். ஒரே ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். சரி. இன்னொரு காஃபி எடுத்துட்டு வரட்டா? இல்ல வேணாம். ஓகே. ஹலோ வைஷு, என்ன சரத்? அந்த மகேஸ்வரிய பத்திரமா வச்சிருக்கல? இங்கதான் இருக்கா. ஏன்? அவளை கொலை பண்ணணும். ஏன்? அதெல்லாம் நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி உடனடியா நீ ஒரு வேலை செய்யணும். என்ன? உனக்கு எழுத படிக்க தெரியாத மாதிரி ஒரு டிராமா ஆடி நீ தற்கொலை பண்ணிக்க போறதா அவ கையால ஒரு லெட்டர் எழுதி வாங்கணும். உனக்கு அறிவே இல்லையா? ஏன்? எழுத படிக்க தெரியாதவ தற்கொலை பண்ணிக்கும் போது எப்படி லெட்டர் எழுதுவான்னு அவ என்ன கொஸ்டின் பண்ண மாட்டாளா? அப்படி ஒரு லாக் இருக்கோ? சரி, வேற என்ன பண்ணலாம்னு யோசி. அவ கையால தற்கொலை லெட்டர் ஒன்னு எழுதி வாங்கணும். நாம அவளை கொலை பண்றோம். போலீஸ் பார்வையில அது தற்கொலை மாதிரி தெரியணும். புரியுதா? முதல்ல இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு சொல்லு. நான் ஒரு நல்ல ஐடியாவா யோசிக்கிறேன். அந்த மகேஸ்வரிய நானே கூட கொலை பண்றேன். ஆனா காரணம் தெரியும். ஏசிபி கிருஷ்ண பிரசாத் சாரு அவர் பிசினஸ்ல நம்மள சேர்த்துக்கணும்னா அவர் பொண்டாட்டிய நாம கொலை பண்ணணும்னு சொல்றாரு. நல்லா இருக்குது. பொண்டாட்டிய கொலை பண்றதுக்கு புருஷனே பேரம் பேசுறானா? சரி, நம்ம விஷயத்த பத்தி யோசிச்சியா? குணா கிட்ட சொல்லாம எப்படி பண்ண போற? முதல்ல நீ அவளை சாகடிக்கிறதுக்கு லெட்டர் ஏற்பாடு பண்ணு. மத்தத நான் அப்புறமா சொல்றேன். குழந்தை விஷயத்துக்கு நீ எனக்கு பதில் சொல்லலன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன் சரத். வைஷு, நான் எல்லாம் உன்கிட்ட நேர்ல வந்து சொல்றேன். நீ முதல்ல போய் அந்த பொம்பளை கிட்ட போய் தற்கொலை லெட்டர் வாங்கு. சரியா? வாங்க. மகேஸ்வரி, மகேஸ்வரி,
ஹலோ காதர் பாய் வணக்கம். வணக்கம். யாரு? குணா. சொல்லு குணா. 2005 வருஷத்து கம்பெனி கார் ஒன்று இருக்கு. அதை பார்ட்டா கைட்டு விற்கணும். ஓகேவா? ஓகே, வித்துருவோம். ஒரு குரூப்பை கூப்பிட்டு வந்துரு. அரை மணி நேரத்துல கார் இங்க இருக்க கூடாது. ஏன் சாவி இல்லையா? இருந்தா நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டேனா? இப்ப மணி என்ன? 10:10. 11:20க்குள்ள இடம் காலியா இருக்கும். எங்க வரணும்? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. இந்த வீட்டு பொம்பளை இன்னும் மயக்கத்துல தான் இருக்கலாம். ஆமா, எனி டைம் மயக்கம் தெரியலாம். இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் உன்கிட்ட பேசுனதை அவ கேட்டிருக்கணும், அதான் ஓடி போயிட்டா. அவ கேட்கல. என்ன குணா சொல்ற? ஆமா சரத், இப்போ நான் உன்னை கொன்றுவேன்னு மிரட்டுறேன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்பேன். சொந்தக்காரங்கன்னா அப்படி கேட்ப, புதுசா யாராவது சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எஃபெக்டிவா ஆக்ஷன் எடுப்பாங்க. கரெக்டா? ஆமா. வைசு, நீ சொல்ற மாதிரி அந்த மகேஸ்வரி நீ எங்க கிட்ட பேசுனதை கேட்டு ஓடி இருந்தா? அவ அப்படிதான் ஓடி இருக்கணும், வேற சான்ஸே இல்ல. அதான் சொல்றேன், ஓடி இருந்தா அவ நேரா ஸ்டேஷனுக்கு போவா. என்ன சரத் சொல்ற? யா ஆஃப் கோர்ஸ். புருஷன் வேற ஏசிபி, அவருக்கு போன் பண்ணிருப்பா. போன் பண்ணிருக்காளா? இல்ல, ஏன்னா அவ போன் பண்ணிருந்தாலோ வீட்டுக்கு போயிருந்தாலோ உடனே அந்த ஆளு நம்ம லைனுக்கு வந்திருப்பாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொண்டாட்டி நம்ம கிட்ட இருக்கா. எஸ், நாம கிட்னாப் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கிட்ட இருந்து அவளை வேற யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்களே தவிர அவ ஓடல. இதுதான் என் பாயிண்ட். நம்ம கிட்ட இருந்து யாரு கிட்னாப் பண்ணுவாங்க? நம்ம கிட்ட இருந்து யாருக்கு வேலை ஆகணுமோ அவங்க. நம்ம கிட்ட இருந்து யாருக்கு என்ன வேலை ஆகணும்? அத வயசுதான் சொல்லணும். நான் என்ன சொல்லணும்? சரத்து என்கிட்ட எல்லாம் சொன்னான். என்ன சொன்ன? அந்த குழந்தைய நீ ரொம்ப விரும்புற, அதை வளர்க்க ஆசைப்படுறன்னு சொன்னேன். அத நான் ஒத்துக்கிறனா இல்லையான்னு தெரியறதுக்குள்ள நீ மகேஸ்வருடைய விஷயத்துல விளையாடி இருக்க கூடாது வைசு. குணா, என்ன நீ வைஷுவை சந்தேகப்படுறியா? நீ வைசுவை நம்புறியா? ஏன் நீ நம்பலையா? வைசு அந்த பொம்பளை மகேஸ்வரிய இங்க கூட்டு வந்தான்னு நீ எப்படி நம்புற? அப்படின்னா நான் அவளை கடத்தி வைக்கலன்னு சொல்றீங்களா? கடத்தி வச்சிருந்த, பட் இந்த இடத்துல கடத்தி வச்சிருக்கலன்னு சொல்றேன். அப்படின்னா இந்த கார் எப்படி இங்க வந்தது? என்ன நம்ப வைக்கிறதுக்காக நீயே கொண்டு வந்து இங்க நிறுத்தி வச்சிருக்க. என்ன சரத், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? குணா, நேத்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் விஷயம் தெரிஞ்சதும் நம்ம ஏசிபி ஒய்ஃபை கிட்னாப் பண்றதுன்னு முடிவு பண்ணோம்ல. ஆமா. நீ சொன்னதும் வைஷு நேரா போய் அவனை வாட்ச் பண்ணான். வாட்ச் பண்ணும்போதே அவ ஃபேஸ்புக்கையும் அப்சர்வ் பண்ணான். இந்த வீட்ல இருக்க அவளோட பழைய ஃப்ரெண்டு ராகினிய பார்க்க அவ இங்க வர்றான்னு தெரிஞ்சதும் முன்கூட்டியே வந்து அந்த ராகினிய மயக்கப்படுத்தி அவ தங்கச்சி மாதிரியே நடிச்சு இப்படி நிறைய வழிகள்ல ஹெல்ப் பண்ணிருக்கா. இவளோட சின்சியாரிட்டியை நீ சந்தேகப்படக்கூடாது. நாம எதுக்காக இதெல்லாம் பண்றோம்? பணம் சம்பாதிக்க. நமக்கு இப்ப யார் அந்த பணத்தை சம்பாதிச்சு தர போறது? ஏசிபி கிருஷ்ண பிரசாத். அவரோட கண்டிஷன் என்ன? அவர் மனைவிய கொலை பண்ணா நம்மள பிசினஸ்ல சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. இல்லனா என்ன நடக்கும்? அவர் சேர்த்துக்க மாட்டாரு, பணம் வராது. பணம் வரலன்னா நாம இப்படியே தான் இருப்போம். கரெக்டா? ஆமா. ஆனா என்னால இப்படி இருக்க முடியாது. நான் பணக்காரனா ஆயே தீரணும். அதுக்கு அந்த பொம்பளை மகேஸ்வரி லாஜிக்கலா சாகணும். அவ டெட் பாடி வேணும். இல்லனா நீங்க 2 பேர் இல்லனா கூட நான் அடுத்த கட்ட வேலையை பார்ப்பேன். என்ன மகி, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. ஏன் இன்னும் ரெடி பண்ணல? இனிமே உங்களை ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு பழக்கப்படுத்தணும் தான். என்னாச்சு, கோவமா இருக்கியா? ஆமா. ஏன்? உங்க வேலையெல்லாம் அப்படித்தான் இருக்கு. என்ன வேலையெல்லாம் அப்படி இருக்கு? என்ன இது? ஓ, இதுவா? ஆமா, இது எங்க இருந்து கிடைச்சது? நீங்க ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து எனக்கு கிடைச்சது. பேச்ச மாத்தாம இது என்னன்னு சொல்லுங்க. சஸ்பெண்ட் ஆர்டர். எதுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? போன வாரம் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தீவிரவாதிங்க தங்கி இருந்தாங்கன்னு ரைடு போனேன்னு சொன்னல. ஆமா. அதுல அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையில ஒருத்தன் சுட்டுக்கிட்டு செத்துட்டானுங்க. பேப்பர்ல படிச்சேன். அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்?
செத்து போன ஃபாரினர்ஸோட பாக்கெட்ல இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தேன். அதை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி டிசிபி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்க லேட் ஆயிடுச்சு. அந்த கவரை அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எதுக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. அதுக்கும் என் சஸ்பெண்ட் ஆர்டருக்கும் சம்மந்தம் இருக்கு. பொறுமையா கேட்க கூட மாட்டேன்னா எப்படி? சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். நான் ராத்திரி வீட்டுக்கு கொண்டு வந்த கவரை மறுநாள் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சப்மிட் பண்ணி ஒரு கையெழுத்து வாங்கி அரசாங்கத்துல ஒப்படைக்கணும். அங்க வச்சு பார்த்தா ஷாக் ஆயிட்டேன். ஏன், என்னாச்சு? ஸ்பாட்ல நான் சொல்ல ஏட்டையா எழுதின லிஸ்ட்ல ஒரு ஐட்டம் குறையுது. என்ன ஐட்டம் குறைஞ்சதுன்னு கேட்க மாட்டியா? சொல்லுங்க, என்ன ஐட்டம் அது? ஒரு மைக்ரோ சிப்பை காணும். சரி, காணாம போனது போச்சு, தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அந்த வெளிநாட்டு தூதரகத்தை சேர்ந்த ஆபீசர் அது 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு ரகசியம் சம்பந்தப்பட்டதுங்கிறான். அதுக்கு தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆமா, 500 கோடி மதிப்புள்ள அணு ஆயுத ரகசியம் கோட்வேர்டா இருக்கிற சிப்பா அது உங்க கையில கிடைச்சி நீங்க எப்படி மிஸ் பண்ணலான்னு பிரஷர் பண்றாங்க. கண்டுபிடிச்சு திருப்பி கொடுக்க முடியலையா? எங்க போச்சுன்னே தெரியலையே. அது மைக்ரோ சிப்னா ஒரு சாதாரண SD கார்டு மாதிரி இருக்கிற அட்வான்ஸ்ட் வெர்ஷன். நம்ம பாட்டு கேட்கிற மெமரி கார்டு மாதிரி இருக்குது. அது அவ்வளவு சீரியஸான விஷயம்னு தெரிஞ்சிருந்தா நான் பத்திரமா வச்சிருந்திருப்பேன். அப்போ அந்த காரணத்துக்காக தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா. இத நான் நம்பணும். உனக்கு நம்புறதுல என்ன பிரச்சனை? உங்க வில்லேஜ் பேங்க் அக்கவுண்ட் இருக்குல்ல, ஆமா, அதுல உங்களுக்கு ரகசியமா மெயின்டைன் பண்ற அக்கவுண்ட் இருக்குல்ல, அந்த அக்கவுண்ட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு. யாரு அனுப்பியிருக்காங்க? அதையே இப்ப நீ செக் பண்ண? அந்த பேங்கோட அக்கவுண்டன்ட்ட நேத்து இங்க வச்சு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன். நீங்க ரீசெண்டா அங்க போயிட்டு வந்த விஷயத்த அவங்க சொன்னாங்க. நீங்க அந்த ஏடிஎம் கார்டை வச்சிருக்கிற இடமும் எனக்கு தெரியும். மினி ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன். எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? எது தேவையில்லாத வேலை? எனக்கு பணம் எங்க இருந்து வந்தது, எவ்வளவு வந்தது, இதெல்லாம் உனக்கு தேவையா? மாசம் மாசம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு salary வருது. அத பத்தி என்னைக்காவது நான் உங்ககிட்ட கிராஸ் क्वेश्चन கேட்டிருக்கேனா? சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது அது எப்படி வந்ததுன்னு பொண்டாட்டியான நான் கேட்காம வேற யாரு கேட்பாங்க? அந்த பணம் ஏன் வந்தது? எங்க பூர்வீக இடம் ஒன்று பிரான்ஸ்ல இருந்தது, அதை வித்து கொடுத்தாங்க. எனக்கு அதோட டீடைல்ஸ் வேணும். விஷயம் என்ன நானே பாத்துக்கிறேன். எதுக்குதான் படிச்சவள கல்யாணம் பண்ணக்கூடாது? ஏதாவது ஒரு கை நட்ட கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்காதுல. மட்டையா மட்டையா இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு சொல்றேன். எங்க தாத்தா ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா பெரிய பெரிய தேசிய தலைவர்களோட பாராட்டுக்களை வாங்கினவரு. எங்க அப்பா ஒரு தேசியவாதியா நாட்டுக்கு பல்வேறு சாதனைகளை செஞ்சவரு. நான் ஒரு இன்ஜினியரா நம்ம நாடு உலக தரத்துல உயர்றதுக்கு உழைச்சிட்டு இருக்கேன். எனக்கு புருஷனா இருக்க நீங்க எங்க அளவுக்கு இல்லனாலும் போற அளவுக்கு நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் நேர்மையா இருங்க. இப்போ எதுக்கு இந்த கிளாஸ் எடுக்கற? எனக்கு என்னமோ நீங்க சஸ்பெண்ட் ஆனதுக்கும் உங்க வில்லேஜ் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்த பணத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே படுது. நீங்களா இத சரி பண்ணிக்கிட்டா சரி, இல்லனா நான் கமிஷனர் கிட்ட போய் நேர்மையா இருந்த என் புருஷனுக்கு எதுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போ அந்த பேங்க் அக்கவுண்ட் மேட்டரை சொல்ல வேண்டி வரும். ஆமா, வரலாம், பாத்துக்கோங்க. வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஹலோ, வணக்கம் சார். என்ன மார்டின், புது நம்பர்ல இருந்து வர? என் குழந்தை விஷயத்துல என்ன சார் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? மார்டின், அந்த குரூப்பை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் 2 நாளில் பிடிச்சிடலாம். அவங்க உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லை சார். உங்ககிட்ட இருக்கிற சிப்புக்காக தான் அவனுங்க குழந்தைய கடத்தினானுங்க. கண்டிப்பாக சிப்புக்காக மறுபடியும் ஃபோன் பண்ணுவானுங்க. நாம பிடிச்சிடலாம். அதுக்குள்ள என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் சார் பொறுப்பு? நான் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். நீ ஒரு வேலை பண்ண. என்ன சார்? அந்த சிப் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு.
இனிமே அவனுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா என் நம்பர் கொடுத்துரு, நானே பேசிக்கிறேன். நல்லா நடிக்கிறீங்க சார். என்னது? நல்லா நடிக்கிறீங்க சார்னு சொன்னேன். மார்ட்டின், என்ன சொல்ற? நல்லவன் மாதிரி நடிக்கிற நீங்க நல்லவன் இல்லைன்னு எனக்கு நேத்தே தெரிஞ்சிருச்சு சார். என்ன மார்ட்டின், என்னென்னமோ பேசுற? மார்ட்டின் குழந்தைய கேக்குறான். அவனுக்கு நான் இப்ப என்ன சொல்றதுன்னு நீங்க உங்க ஆளுகிட்ட கேட்டீங்கல்ல, அத நான் கேட்டுட்டேன் சார். என்ன கொலை பண்றதுக்கு கூட அந்த டீம் தயாரா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு சார். என்கிட்ட இருக்கிற சிப்ப நீங்க கேட்ட உடனே நான் கொடுத்திருப்பேன். ஆனா என் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு வேற ஆள் மூலமா எதுக்காக அந்த சிப்ப கேட்டீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் சார் அப்படி பண்ணீங்க? மார்ட்டின், நான் இப்போ உங்ககிட்ட எதையும் டிஸ்கஸ் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். சும்மா கதை விடாதீங்க சார். நான் கதையெல்லாம் விடல, நீயே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நான் உங்ககிட்ட சிப்பை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தேன்? இது எனக்கு ஒரு இடத்துல இருந்து கிடைச்சது, இதுல என்னென்ன இருக்கு, அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு டீட்டெயில் கொடுன்னு சொன்னீங்க. அதுக்கு நீ கேட்ட சார்ஜையும் கொடுக்குறேன்னு சொன்னல. ஆமா, சிப்ல இருக்கிற விஷயம் எனக்கு தெரியணுங்கிறதுக்காக தானே என்கிட்ட இருந்து சிப்பை உங்ககிட்ட கொடுத்தேன். பின்ன உங்ககிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் கேட்காம சிப்பை நான் ஏன் திரும்ப கேட்க போறேன்? சிப்பை உங்ககிட்ட கொடுத்தது மட்டும்தான் நான். உன்னை மிரட்டுறதுக்காக உன் குழந்தைய கடத்தினது வேற ஆளுங்களோட பிளான். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த ஆளுங்க இப்ப உங்ககிட்ட இருக்காங்களே, அது எப்படி? அந்த ஆளுங்க இப்ப உங்ககிட்ட இருக்காங்களே, அது எப்படின்னு கேக்குறேன் சார். அதெல்லாம் டீட்டெயிலா நான் உங்ககிட்ட நேரடியா சொல்றேன். சிப் எடுத்துட்டு என் குழந்தை எனக்கு வேணும், அவ்வளவுதான் சார் எனக்கு தேவை. வேற எதுவும் எனக்கு தெரிய வேணாம். என் குழந்தை எப்ப கிடைக்கும்? ஐயோ, குழந்தைய பத்தி கூட பேசலாம் மார்ட்டின். நீ முதல்ல வா. நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாது. என் குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டா உங்க ஒய்ஃபை பத்தி உங்களுக்கு இருக்கிற டென்ஷன் போயிடும். வைஃபை பத்தின டென்ஷனா? ஆமா, இப்ப நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறது காணாம போன உங்க ஒய்ஃபை பத்தி தானே? என்ன சொல்ற மார்ட்டின்? உங்க ஒய்ஃபை நான் தான் கடத்திருக்கேன். அவங்க உங்களுக்கு வேணும்னா என் குழந்தை எனக்கு வேணும். சிஸ்டர், சுடுதண்ணி வந்ததா? வந்தது, குளிச்சிட்டேன். நைட்டு கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஆமா, இது யாரோட வீடு? என் ஃப்ரெண்டோட வீடு. இந்த இடம் ஓகே தானே? டபுள் ஓகே. அந்த பொண்ணோட நம்பர் ஆன்ல இருக்கா? இப்ப கூட ட்ரை பண்ண, இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. நேத்து அவ கூட அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் அவ கெட்டவனே எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வரல பாருங்க மார்ட்டின். என்ன பண்றது சிஸ்டர், இப்பெல்லாம் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியவே மாட்டேங்குது. அதுவும் உண்மைதான், உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து அவளோட போனை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நான் தெரியாம உங்களை கடத்திட்டேன் சிஸ்டர். அதையே எத்தனை தடவை மார்ட்டின் சொல்லுவீங்க? என்னோட குழந்தைய நீங்க தான் கடத்திருக்கீங்கன்னு நான் தப்பா நினைச்சது தப்பு தானே சிஸ்டர்? நீங்க செஞ்சது தப்பே இல்ல. உங்களுக்கே தெரியாம நீங்க எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அந்த விஷயம் தெரியுமா? தெரியலையே சிஸ்டர். என்னது? நேத்து அவ போன்ல சொன்னதை நீங்க கேட்கலையா? இல்ல சிஸ்டர், உங்களை கடத்தி கொண்டு வர்றதுல தான் நான் குறியா இருந்தேன். நான் வேற எதையும் கவனிக்கல சிஸ்டர். என்ன கொலை பண்றதுதான் அவங்களோட நோக்கமா இருந்தது. அப்படியா? ஆமா, அதுவும் என்ன கொலை பண்ண சொன்னது யார் தெரியுமா? யாரு? என் வீட்டுக்காரு. இவ்வளவு விஷயத்த சொன்ன நீங்க இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை சிஸ்டர். என்னன்னு சொல்றது? நான் எதிர்ச்சியா தேடிட்டு போன என் ஸ்கூல்மேட் ராகினியோட சிஸ்டருக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்ன லிங்க் இருக்க முடியும்னு எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் புரியவே மாட்டேங்குது. அவ ராகினியோட சிஸ்டரே இல்ல. அப்படியா? ஆமா, நீங்க உங்க கூட இருந்த பொண்ணோட போனை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னதும் காலையில நான் அங்க போயிருந்தேன். போலீஸ் வந்திருந்தாங்க. என்ன நடந்தது? யாருன்னு தெரியலங்க. தண்ணி கேட்டாங்க, கொண்டு வரதுக்குள்ள மூக்குல கர்ச்சீஃப் வச்சு அழுத்திட்டாங்க.
போலீஸ்காரங்க அங்க இருந்து போனதும் நான் சென்சஸ் எடுக்கிறவங்க மாதிரி அங்க போய் அந்த அம்மா கிட்ட பேசினேன். அப்போ ராஜதுரை, ராகினி, கல்பனா, சேகர் இவங்களை தவிர வேற யாரும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க இல்லையா? இல்லங்க. உங்க சித்தி பொண்ணு, தங்கச்சின்னு வேற யாராவது வேணின்னு இங்க இருக்காங்களா? இல்லங்க, தங்கச்சின்னு யாரும். எங்க அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுங்க. யாருன்னு தெரியலங்க. தண்ணி கேட்டாங்க. கொண்டு வரதுக்குள்ள மூக்குல கர்ச்சி வச்சு அழுத்திட்டாங்க. என்ன சிஸ்டர், இதுல இருக்கிற போலீஸ உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, சும்மா பார்த்தேன். இந்தாங்க. உங்ககிட்ட பேசின அந்த பொண்ணு வேணி கிட்ட தான் என் குழந்தை இருக்கா. ஆனா அவளை எப்படி நெருங்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொன்னேனே. என்ன ஐடியா? என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி என்ன கடத்தி வச்சிருக்கதா மிரட்ட சொன்னேனே. நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா, என் குழந்தை வந்தாதான் உங்க ஒய்ஃபை விடுவேன்னு நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னாரு? ஒண்ணுமே பதில் சொல்லல. இனி உங்க குழந்தை உங்க கைக்கு வந்துடும், பயப்படாதீங்க. என் குழந்தை யாருக்கிட்ட என்ன பாடுபடுறான்னு தெரியல. ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைய வாங்கி உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு, சரியா? சரிங்க சிஸ்டர். ஆமா, என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட கொடுத்த சிப்பு எங்க இருக்கு? அவர் கொடுத்தது சிப் இல்ல சிஸ்டர், ஒரு சாதாரண SD கார்டு தான். ஓகே, அதுதான் எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. அது கொஞ்சம் காட்டுங்க. இதுதான். இத போன்ல போட்டு இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமே. ஆமா, பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு இது உங்ககிட்ட கொடுத்து செக் பண்ண சொன்னாரு? தெரியல சிஸ்டர். அவர் இது என்கிட்ட கொடுத்து இதுல ஏதோ ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்கு, சரியா செக் பண்ணி சொல்லுன்னு சொன்னாரு. நானும் எவ்வளவோ செக் பண்ணி பார்த்துட்டேன். இதுல ஒரு 4-5 பாட்டை தவிர வேற ஒண்ணுமே இல்ல சிஸ்டர். இதுக்கு ஏன் அவங்க உங்க குழந்தையை கடத்தினாங்க? அதனாலதான் சிஸ்டர் இந்த கார்டு மேல எனக்கு பயங்கரமான டவுட் வந்துச்சு. ஒருவேளை உண்மையிலேயே இதுல வேற ஏதாவது இருக்கா, இல்ல நமக்கு தான் எதுவும் தெரியலையான்னு இப்ப போராடிக்கிட்டு இருக்கேன். விக்டர், எப்போ வருவ? இதோ வரேன்டா. சிஸ்டர், நான் பக்கத்துல ATM வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நேத்து உங்களை கடத்திட்டு வந்த வேனுக்கு இன்னும் காசு தரல. சரி, போயிட்டு வாங்க. கதவை வெளியில பூட்டிட்டு போறேன் சிஸ்டர். பரவாயில்ல, பூட்டிட்டு போங்க. என்னடா அப்படி பாக்குற? நீ நீ அன்னைக்கு பைத்தியக்காரனா? அன்னைக்கு நானே தான். இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு பாக்குறியா? உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தாண்டா.
யாரு மார்ட்டின்? இவனும் என் குழந்தை கடத்தின குரூப்ல ஒருத்தன் தான். செத்துட்டானா? இல்ல நான் வர்மக்கலை தெரிஞ்சவன். அதோட இவனை மயக்கப்படுத்தி வச்சிருக்கேன். நான் தான் இப்ப அவசரமா வெளியில போய்கிட்டு இருக்கேன்ல, இவனை வந்து விசாரிக்கிறேன். சரி, சீக்கிரம் வந்துடுங்க. ம். ஹலோ மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத், எஸ், நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறது? என் பேரு வைஷாலி, வைஷு. வைஷு? நீங்க பிரணவ்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை என்ன ஃபாலோ பண்ண சொன்னீங்களே. ஓ, ரிப்போர்ட்டரா? நான் ஒரு காலத்துல ரிப்போர்ட்டரா இருந்தவன், அவ்வளவுதான். என்ன வேணும்? உங்க கூட ஒரு பிசினஸ் பேசணும். என்ன பிசினஸ்? எனக்கு வளவலா கொலகொலான்லாம் பேச தெரியாது. டைரக்டா மேட்டருக்கே வரேன். பேசட்டுமா? பேசு. ம். எனக்கு மகி, நீயா? ஆமாங்க. என்ன இவ துப்பாக்கி முனையில வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எப்பங்க வருவீங்க? ஏய் வைஷு, எங்க இருக்க நீ? என்ன சார், இப்ப பிசினஸ் பேசலாமா? சொல்லு, என்ன பிசினஸ்? 5 நிமிஷத்துல உங்க மனைவியை கொன்னுடுறேன். தீராத வயிற்று வலியால துடிக்கிறதால விஷம் குடிச்சு செத்து போறதா லெட்டர் கூட எழுதி வச்சுட்டாங்க. நீங்க வந்ததும் உங்க கண் முன்னாடியே செத்துருவாங்க. அந்த மைக்ரோசிப் பிசினஸ்ல கோடி கோடியா பணம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அத எனக்கும் சரத்க்கும் சொல்லி கொடுங்க. குணாவுக்கு பங்கு கிடையாது. ஓகேனா இந்த டீல் ஓகே? ஓகேயா? ஓகே. நான் இப்ப எங்க வரணும்? நீங்க ராய்பேட்டா மணிக்கூண்டி கிட்ட வந்துட்டு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ஓகே, 10 நிமிஷத்துல வரேன். ஓகே. ஹலோ சார். அந்த மார்ட்டின் என் ஒய்ஃபை எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சா? இல்ல சார், அவன் வீட்ல இல்ல. அவன் போனும் ஒர்க் பண்ணல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி படுத்துட்டு இருக்கேன் சார். வைஷு யாரு? உங்களுக்கு எப்படி சார் அந்த பேர் தெரிஞ்சது? வைஷு யாருன்னு சொல்லு. சரத்தோட பொண்டாட்டி. உங்க 2 பேரோட அவளும் உங்க டீம்ல இருக்காளா? ஆமா சார். அவ உங்ககிட்ட நல்ல டேர்ம்ஸ்ல இல்லையா? அவ கொஞ்சம் ராங்கா தான் இருப்பா. ராங்கானா? ராங்கானா இப்ப நான் அந்த மார்ட்டினுடைய குழந்தைய கொன்னுட சொன்னேன்ல. ஆமா. அவ அந்த குழந்தைய கொல்லல. அப்படியா? ஆமா, விவேகானந்த ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருக்கா. அவ வளர்க்க போறாளாம். ஓஹோ. என்கிட்ட சரத்து தயங்கி சொன்னப்பதான் விஷயம் தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? 2 பேரும் ராத்திரியில இருந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க சார். ஏன்? நேத்து உங்க மனைவியை மிஸ் பண்ண விஷயத்துல கொஞ்சம் திட்டினேன். ஆமா, ஏன் சார் இதெல்லாம் கேக்குறீங்க? இப்ப எனக்கு வைஷு போன் பண்ணியிருந்தா. உங்களுக்கு போன் பண்ணலாம்? ஆமா. என்னவா? என் மனைவி அவகிட்ட இருக்காளாம். சான்ஸே இல்ல சார். அவ போய் சொல்றா சார். ஏன்னா நேத்து அவளும் சரத்தும் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாங்க சார். ஆனா என் மனைவி என்கிட்ட போன்ல பேச வச்சா குணா. அப்படியா? ஆமா. அப்படின்னா
அவங்க பின்னாடி வேற யாரோ இருக்காங்க சார். யாரா இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு மார்ட்டின் குழந்தைய கடத்த சொல்லி அவங்கிட்ட சிப்ப வாங்க சொன்ன பார்ட்டி அவன் கூட டீல் பண்ணுதான்னு தெரியல. யார் அந்த பார்ட்டி? எனக்கு தெரியாது சார் அவன் யாருன்னு. சரத் பிடிச்சிட்டு வந்த பிசினஸ் அது. நீ விசாரிக்கலையா? எங்களுதுல ஒரு டீல் இருக்கு சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்க மனைவி யாருன்னு கூட சரத்துக்கு தெரியாது. ஆனா டீல்ல கூட ஒர்க் பண்ணணும். ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதெல்லாம் செகண்ட் டீம் பாத்துக்கோ. அதாவது வயசு மாதிரி ஆட்களோட வேலை, ஃபாலோ பண்றது, தகவல் தர்றது எல்லாமே அவங்களோட வேலை. காலையில வயசு வராததால நான் போலீஸ் வேஷத்துல போய் மேடம் கடைசியா போன ராகினியை விசாரிச்சுட்டு வந்தேன். யாரையும் ஓவர்டேக் பண்ண கூடாதுல்ல? ஆமா சார். ஆனா வைஷு இப்போ ஓவர்டேக் பண்றாளே. அப்படியா? ஆமா, அவளை நான் மைக்ரோசிப் பிசினஸ்ல சேர்த்துக்கணுமா? ஓஹோ, உன்னை சேர்த்துக்க கூடாதான். அது சரி. என் மனைவியை தற்கொலை பண்ணிக்க வைக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காளாம். அப்படியா? இப்ப என்ன பண்ணலாம் சார்? அவ போன் நம்பர் கொடுத்துருக்கா. அப்படியா? போய் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டுமா சார்? நோ, அங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு ரெக்கார்டா வேணும். எப்படி போவ சார்? போன் சிக்னல்ல வச்சு போய் சேர்ந்துருவோம் சார். ஓகே. சரத், are you all right? யா பக்கா. மேடம் நீங்களா? எஸ், நானே தான். இவங்கள உனக்கு தெரியுமா சரத்? என்ன வைஷு, போன மாசம் 5 lakhs ஜாப் ஆர்டர் கொடுத்ததே இந்த மேடம் தான். இந்த மார்ட்டினோட குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்கிட்ட இருந்து சிப்பை கலெக்ட் பண்ண சொன்னதும் இந்த மேடம் தான். நீதான் என் குழந்தைய கிட்னாப் பண்ண சொன்னியா? ஆமா மார்ட்டின், என் வீட்டுக்காரு உன்கிட்ட ஏதோ சிப்பு கொடுத்தாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் உன்கிட்ட நான் கேட்டனா இல்லையா? என்னன்னு? சார் உன்கிட்ட என்ன சிப்பு கொடுத்தாருன்னு நான் கேட்டேன். நீ சொன்னியா? அது யாருக்கும் இத பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அதான். இது ஒரு சாதாரண சாங் எஸ்டி கால். இத வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு டென்ஷன் பண்ண என்ன? சரத் மேடம், உங்க 2 பேருக்கும் மைக்ரோசிப் பிசினஸ்ல கோடிக்கணக்கா சம்பாதிக்கணும், அதானே ஆசை? ஆமா மேடம். ஆக்சுவலி அந்த பிசினஸ் பண்றதே நான் தான், என் வீட்டுக்காரர் கிடையாது. அப்படியா மேடம்? ஆமா, அவருக்கு ஏதோ என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் மார்ட்டின் கிட்ட அந்த கார்டை கொடுத்து ஏதோ ப்ளே பண்ணிருக்காரு. மேடம், இப்போ என்ன பண்ணணும்? வைஷு, இந்த அட்ரஸ்க்கு அவரை வர சொல்லிருக்கல? அட்ரஸ் சொல்லல மேடம். மணிக்கூண்டு கிட்ட வருவாரு, ஃபோன் பண்ணுவாரு. அவர் வந்ததும் நீ என்ன கொலை பண்றதா மிரட்டி அவரை போட்டுரு, புரியுதா? ஓகே மேடம். இவனை என்ன பண்றது? இவனை விட்டு வச்சா நமக்கு இடைஞ்சலாயிடும். அதனால அவர் வரதுக்கு முன்னாடியே இவனை கொன்னுடுங்க. இவன் குழந்தைய நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஓகே மேடம். வைஷு, என்ன கொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள், ப்ளீஸ். என்ன? என் குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. எப்பவும் ராத்திரியில மூச்சு விட தடுமாறுவா. அப்போ
கொஞ்சம் தைலம் தடை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு குழந்தை இல்ல, பிறக்காது. உன் குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் உன்னை விட ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். எனக்கு இன்னொரு ஆசை நிறைவேற்றுவீங்களா? என்ன சொல்லு. ஒரே ஒரு வாட்டி என் குழந்தைய என் கண்ணுல காட்டிட்டு என்ன கொன்னுடுங்க ப்ளீஸ். தூக்கு தண்டனை கைதியோட கடைசி ஆசை மாதிரி கேக்குறான். நிறைவேற்றிட்டே கொன்னுடுவோம். ஓகே சரத்? ஓகே மேடம், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணலாம். வைஷு, நீ போய் இவன் குழந்தைய கூட்டிட்டு வா. ஓகே மேடம். போயிட்டு சீக்கிரமா வா. இந்த மொபைல் அவர் ஃபோன் பண்ணா நீ கூட்டிட்டு வந்து விஷயத்தை முடிச்சிரு. ஓகே. டீம்ல குணாவை சேர்க்க கூடாது, அந்த மாதிரி பேசு. வர மேடம். நாம பண்ற இந்த மைக்ரோசிப் பிசினஸ்னா என்ன மேடம்? சூரிய சக்தி தெரியும்ல? தெரியும் மேடம். சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜிய நம்ம நாட்டுல கரண்ட்டுக்கு மாற்றாதான் அதிகமா உபயோகப்படுத்துறதா உலக நாடுகள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நான் வேலை செய்யற கம்பெனில சோலார் எனர்ஜிய உபயோகப்படுத்தி எரிசக்தியை தயார் பண்ணி அதை ஈஸி ஃபார்முலாவோட அணுசக்தியா மாத்த முடியும்னு வெற்றிகரமா ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆராய்ச்சி முடிவை அரசாங்க அனுமதிக்கு அனுப்பின போது அவங்க அதை அலட்சியப்படுத்திட்டாங்க. எங்க கம்பெனி அந்த ப்ராஜெக்ட பரன்ல தூக்கி போட்டுருச்சு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வெளிநாட்டு கம்பெனி என்கிட்ட அந்த ஃபார்முலாவை டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டுச்சு. நான் அந்த ஃபார்முலா மொத்தத்தையும் பத்திரமா வச்சிருக்கிறதால எந்த பவருக்கு எந்த ராயல்ட்டியோ அதை நானே கோஆர்டினேட் பண்ணி தரேன்னு சொல்லி வியாபாரம் பேசியிருக்கேன். அதாவது அணுகுண்டுனா ஒரு ஃபார்முலா, அணு ஆயுதங்கள்னா இன்னொரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ கோட் வேர்டா ஒரு மைக்ரோ சிப்ல காப்பி பண்ணி கொடுத்துட்டா அவங்க அங்க தயார் பண்ணிப்பாங்க. அதாவது மூளை நம்மளோடது, உபயோகம் வியாபாரம் அவங்களுக்கு இல்லையா? ஆமா. அதோட ஆர்டர் காப்பிய ஒரு மைக்ரோ சிப்ல எடுத்துக்கிட்டு வந்த வெளிநாட்டு ஏஜென்ட் ஒருத்தனும் அவனோட பர்சனல் எதிரி ஒருத்தனும் ஒரு ஹோட்டல்ல வச்சு ஒருத்தர் சுட்டுட்டு செத்துட்டாங்க. எனக்கு போன் பண்ண கம்பெனிக்காரங்க அந்த ஆளுகிட்ட தான் ஆர்டர் சிப் அனுப்பியிருக்கதா சொன்னாங்க. பார்த்தா அந்த வெளிநாட்டுக்காரன் கேஸ் ஹேண்டில் பண்றது ஏன் புருஷன். அந்த சிப்ப நான் வீட்ல வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒர்க் ஆர்டர்ஸ்க்கான ஃபார்முலாஸ் தயாராகிட்டு இருக்கு. அத நான் ஒரு மைக்ரோ சிப்ல போட்டு தருவேன். கொண்டு போய் அத அவங்க நாட்டுல சேர்க்கணும். அவ்வளவுதான் வேலை. சரியா? ஓ தாராளமா. சூப்பர். அதுக்கப்புறம் அவன் அந்த அணுகுண்ட நம்ம நாட்டு மேல போட்டு நம்மளையே கொல்லுவான். இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கதான் மார்ட்டினை வச்சு ஒரு டிராமா ஆடின. நடுவுல பூந்து இவங்க 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க.
போகாத